ஜனவரி மாதம் 29ஆம் தேதி, பொதுக்காலம், 3ஆம் வாரம், வியாழக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் சாமுவேலின் 2ஆம் புத்தகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவசனங்கள் 18 முதல் 19 முடிய மற்றும் 24 முதல் 29 முடிய. அந்நாட்களில் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு பேசினார். என் தலைவராம் ஆண்டவரே, இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார்? என் குடும்பம் யாது? இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே, உம் திருமுன் இது சிறிதே. உம் ஊழியனின் குடும்பத்தை பற்றிய எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர். என் தலைவராம் ஆண்டவரே, மனித வழக்கம் இதுவல்லவே. என்றும் உம் மக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரேலரை நீர் உமக்குரியவராக்கினீர். ஆண்டவரே, நீரே அவர்களின் கடவுள் ஆனீர். ஆண்டவராகிய கடவுளே, உமது ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தை பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும். நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும். உமது பெயர் என்றும் மாட்சி பெறுவதாக. அப்பொழுது மாந்தர் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்பர். உமது ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும். ஏனெனில் படைகளின் ஆண்டவரே, இஸ்ரேலின் கடவுளே, நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உமது ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே. ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மனத்துணிவு ஏற்பட்டது. தலைவராம் ஆண்டவரே, நீரே கடவுள். உமது வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை. இந்த நல்வாக்கை அடியனுக்கு அருளியவர் நீரே. உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும். தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர். உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசியை பெறுவதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 21 முதல் 25 வரை. இயேசு அவர்களிடம், விளக்கை கொண்டு வருவது எதற்காக? மரக்காலின் உள்ளேயோ கட்டிலின் கீழேயோ வைப்பதற்காகவா? விளக்கு தண்டின் மீது வைப்பதற்காக அல்லவா? வெளிப்படாது மறைந்திருப்பது ஒன்றுமில்லை, வெளியாகாமல் ஒளிந்திருப்பது ஒன்றுமில்லை. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். மேலும் அவர், நீங்கள் கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும், இன்னும் கூடுதலாகவும் கொடுக்கப்படும். ஏனெனில் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, அமெரிக்காவில் பிறந்தவள் வில்மா ருடால்ஃப் 4 வயதாக இருக்கும்போது நிமோனியா காய்ச்சலும் இன்னொரு கொடிய வகை காய்ச்சலும் அவளை தாக்கின. இதன் காரணமாக அவளது இடதுகால் பாதிக்கப்பட்டு முடங்கி போனது. ஊனமுற்றவளாக மாறினாள். உலோகத்தால் செய்யப்பட்ட பொய்க்காலை அணிந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தாள். மற்ற பிள்ளைகளைப் போல அவள் நடப்பது சாத்தியமில்லை என்று மருத்துவர்கள் உறுதிபட சொன்னார்கள். ஆனால் அவளது தாயோ, நம்பிக்கையும் விடாமுயற்சியும் இருந்தால் எதுவும் சாத்தியம் என்று அடிக்கடி சொல்லி அவளை உற்சாகப்படுத்திக் கொண்டே இருந்தார். எனவே அவளும் தொடர்ந்து நடக்க முயற்சி செய்தாள். 9 வயதில் தனது பொய்க்காலை தூக்கி எறிந்துவிட்டு நடக்க ஆரம்பித்தாள். மருத்துவர்கள் பிரமித்து போனார்கள். அது மட்டுமல்ல, அவள் ஓர் ஓட்டப்பந்தய வீராங்கனையாகவும் மாற விரும்பினாள். எனவே தொடர்ந்து அதற்காக பயிற்சி எடுத்தாள். தனது 13வது வயதில் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் சேர்ந்தாள். ஆனால் இறுதியாக வந்தாள். இருப்பினும் அவள் ஓடுவதை நிறுத்தவில்லை. அடுத்தடுத்த போட்டிகளில் பங்கெடுத்து வெற்றியும் பெற ஆரம்பித்தாள். இறுதியில் ஒலிம்பிக் போட்டியில் 100 மீட்டர், 200 மீட்டர், 400 மீட்டர் தொடர் ஓட்டம் ஆகியவற்றில் தங்கப்பதக்கமும் வென்றாள். அளப்பரிய ஆற்றல்களும் வரைமுறையற்ற வல்லமைகளும் கடவுளால் ஒவ்வொரு மனிதருக்கும் தரப்பட்டுள்ளன.
ஆனால் நம்மில் பலருக்கு இப்படிப்பட்ட ஆற்றல்களும் வல்லமைகளும் மரக்காலின் கீழ் மூடப்பட்ட விளக்காக வாழ்வின் இறுதி வரை வெளியே கொண்டு வரப்படாமலேயே இருந்து விடுகின்றன. வில்மா போன்ற ஒரு சிலரே அவற்றை அதிகமாக வெளியே கொண்டு வருகின்றனர். எவரெஸ்ட் சிகரத்தை விட ஒரு சில அடிகளை குறைவான உயரமுடைய சிகரம் நியூசிலாந்து நாட்டுக்கு அருகில் உள்ளது. ஆனால் அந்த சிகரமானது எவரெஸ்ட் சிகரத்தை போல மிகுந்த அளவில் அறியப்படாமல் இருப்பதற்கான காரணம் அது கடலுக்கு அடியில் இருப்பதே. கடல் நீர் மட்டத்தை விட 200 அடிக்கு கீழேதான் அந்த சிகரத்தின் உச்சியே இருக்கிறது. இப்படிப்பட்ட சிகரம் இருப்பதே அண்மையில் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. நமது ஆற்றல்களும் வல்லமைகளும் நமக்கு உள்ளேயே ஒளிந்திருப்பது வரை அவற்றால் நமக்கோ பிறருக்கோ பயனில்லை. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இறைமகன் இயேசு விளக்கை ஏற்றி யாரும் மரக்காலுக்கு கீழே வைப்பதில்லை என்று சொல்வது இது குறித்தே. அன்பிற்குரியவர்களே, நம் மகிழ்ச்சியான வாழ்விற்கு என்று இறைவன் கொடுத்த வளங்களை நாம் 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று இயற்கை வளங்கள், நேச்சுரல் ரிசோர்சஸ். இந்த பூமியில் காணப்படும் காடுகள், தனிமங்கள் ஆகியவை அனைத்தும் இதில் அடங்கும். இரண்டாவது மனித வளங்கள், ஹியூமன் ரிசோர்சஸ். மனிதர்களுக்குள் பொதிந்திருக்கின்ற திறமைகள், ஆற்றல்கள், பண்பு நலன்கள் ஆகியவை. இவ்விரண்டு வளங்களுக்கும் உள்ள மிக முக்கியமான வித்தியாசம் என்னவென்றால், இயற்கை வளங்களை நாம் அதிகமாக பயன்படுத்த அவை குறைந்து கொண்டே போகும். உதாரணத்திற்கு பெட்ரோலியத்தை பூமியில் இருந்து எடுக்க அது குறைந்து கொண்டே போகிறது. ஆனால் மனித வளத்தை ஒருவர் பயன்படுத்த அது வளர்ந்து கொண்டே போகிறது. உதாரணத்திற்கு ஒருவருக்கு பாடக்கூடிய திறமை இருக்கிறது என்றால் அத்திறமையை அவர் அதிகமாக பயன்படுத்த அதில் வளர்ச்சி காண்கிறார். இயேசுவின் உள்ளவருக்கு கொடுக்கப்படும், இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்ற வார்த்தைகள் இந்த உண்மையையே நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன. அதாவது தன்னிடம் உள்ள மனித வளத்தை யார் பயன்படுத்துகிறாரோ அவருக்கு அது இன்னும் அதிகமாக கொடுக்கப்படும். யார் அதை பயன்படுத்தாமல் முயற்சி இல்லாமல் இருக்கிறாரோ அவரிடம் இருப்பதும் எடுக்கப்படும். அதாவது அதை இழந்து நிற்பார். ஜெபம். இறைவா, எங்கள் வாழ்வின் மகிழ்ச்சியை இயற்கை வளங்களை சேகரிப்பதில் தேடாமல் மனித வளங்களை அதிகரிப்பதில் தேட வரம் தாரும். ஆமேன். என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர். என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர். என் வாழ்வை அகல் விளக்காய் இறைவா மாற்றினீர். இறைவா என் விளக்கு சுடர்விட்டு எரியச் செய்கின்றீர்.
சேர்த்து பாடுவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். போற்றி இறைவா போற்றி என்று நாளும் பொழுதும் வாழ்த்துவேன். அரணும் மீட்பும் எனக்கு நீரே சரணமே. திருப்பாதமே திருப்பாதமே என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றீர். என் வாழ்வையகல் விளக்காய் இறைவா மாற்றினீர். இறைவா மாற்றினீர். மாட்சி மிகுந்த உமது மாளிகை பேரொளி வெள்ளத்தில் ஜொலிக்கின்றதே. ஏழையின் அன்பினை விளக்கென ஏற்றினை விழிகளில் நீர்த்துளி வழிகின்றதே. மாட்சி மிகுந்த உமது மாளிகை பேரொளி வெள்ளத்தில் ஜொலிக்கின்றதே. ஏழையின் அன்பினை விளக்கென ஏற்றினை விழிகளில் நீர்த்துளி வழிகின்றதே. வாழ்க இறைவா வாழ்க என்று வாழ்த்தொலி இதழ்களில் இனிக்கின்றதே. வாழ்க இறைவா வாழ்க என்று வாழ்த்தொலி இதழ்களில் இனிக்கின்றதே. வாழ்வினை மெய்யன வையகம் ஒளிர்ந்திட வார்த்திட வந்தேன் நான் உன் பாதமே உன் பாதமே. என் விளக்கு சுடர் விட்டு எரிய செய்கின்றீர். என் வாழ்வையகல் விளக்காய் இறைவா மாற்றி